வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். நான் தான் உங்க சர்வே தமிழன். இன்னைக்கு நம்ம ரேண்டமா ஒரு பஸ் சூஸ் பண்ண போறோம். நம்ம இருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா பஞ்சோவா பிரிட்ஜ். இந்த பஸ் ஸ்டாப்ல தான் நம்ம இருக்கோம். இப்போ இங்க இருந்து தான் நம்ம ஒரு ரேண்டமா ஒரு பஸ் செலக்ட் பண்ண போறோம். பஸ் இப்போ எந்த பஸ் ஃபர்ஸ்ட் வருதோ அந்த பஸ்ல நம்ம ஏறி அந்த இடத்துக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா யூரோப் செர்பியால பெல்கிரேட்ல இருக்கும் நண்பா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பா டிஸ்பிளேல தெரியுது பாருங்க, 95 ஒரு நிமிஷத்துல வருது, 16 வந்து 2 நிமிஷம், 96 3 நிமிஷம். இது எந்த பஸ் ஃபர்ஸ்ட் வருதோ நம்ம அந்த பஸ்ல இப்ப ஏறி போலாம். நண்பா இப்ப ஃபர்ஸ்ட் வந்திருக்க பஸ் பாத்தீங்கன்னா 16. நம்ம இந்த பஸ்ல தான் ஏற போறோம். உள்ள போலாம். நண்பா செர்பியாவில் வந்து மேக்ஸிமம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை கிடைக்கும். நம்ம இப்போ ஒரு 5-6 ஸ்டாப் வந்து தள்ளி போயிட்டுருக்கோம். இது எந்த லொக்கேஷன் போகுதுன்றது நமக்கு கரெக்டாக தெரியல, போய் பார்ப்போம். நண்பா அநேகமாக இதான் லாஸ்ட் ஸ்டாப்னு நினைக்கிறேன். நிறைய பஸ் நிற்கிது. வர வழியிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடுங்களாக தான் இருந்துச்சு. இது பெருசாக டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா பேர் வந்து காபூர்னா துவார் அப்படின்னு சொல்லுது. நம்ம பார்ப்போம். ஆமாம் நண்பா, புர்பா டூ இந்த இடம் பேர். நண்பா இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா கரபுர்மா டூ. வித்தியாசமாக இருக்குது பேர். நண்பா இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நம்ம இறங்கியிருக்கோம். மேலே வழி போகுது, போய் பார்ப்போம். இந்த ஏரியாவில் யாராவது நம்ம நண்பர்கள் இருந்தால் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம். அநேகமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பா நம்ம பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கிட்டோம். இங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரோடு போகுது. நம்ம எந்த வழியில் போகிறதுன்னு நமக்கு தெரியல. சரி ஓகே, இந்த சைடு போவோம், போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்புறம் நீங்கள் இந்த கிராசிங் லேன் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இங்கே வந்து இதை நீட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் நீங்கள் போய் நின்றீங்கன்னா போதும், அந்த கிராசிங் லேன் பக்கத்தில் உங்களுக்கு வழி விட்டுட்டு தான் அதுக்கப்புறமேல வந்து அது மூவே ஆகும். அது மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த மொசாடுன்னு இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா சூதாட்ட கிளப்பு, அதாவது பெட் அண்ட் ஸ்லாட்டுன்னு போட்டிருக்குது பாருங்க. இங்கே வந்து லீகலாகவே பார்த்தீங்கன்னா சூதாட்டம் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுது. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளரோட வெஹிக்கிள். இப்போ வந்து வேஸ்ட்டை கலெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வண்டியில் பாருங்க நீட்டாக வந்து சைரன்ஸ் எல்லாம் வச்சு பயங்கர கிராண்டாக இருக்குது வண்டி பார்க்கறதுக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா தூய்மை பணியாளருக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இங்கே ஆள் பாரு தீயா வேலை பார்க்குறாரு. சும்மா சொல்லிட்டு எடுத்து உள்ள தூக்கி வீசுறாரு குப்பைய. அதே மாதிரி இங்க வேஸ்ட்டையும் நீட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. கண்ட இடத்துல தூக்கி போட மாட்டாங்க. பின்னு நிறைஞ்சிச்சுன்னா வேற பின்ன தேடி போய் போடுவாங்க. இதே நம்ம இந்தியாவிலேயே ஃபாலோ பண்ணோம்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க நீட்டா வந்து செக்ரிகேஷன் ஆனா இங்க பண்றது கிடையாது. ஹலோ செக்ரிகேஷன் பண்றது கிடையாது. மொத்த குப்பையா தான் எடுத்துட்டு போறாங்க. நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா அது கோயம்புத்தூர்ல செக்ரிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாதி பேருக்கு செக்ரிகேஷன் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் தூய்மை பணியாளர்களுக்கு மரியாதை தராங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இங்கே
ஒரு தூய்மை பணியாளர்களுக்கும் இங்க உள்ள பிரசிடென்ட்டுக்கும் என்ன மரியாதை தருவாங்களோ அதே சேம் ஈக்குவாலிட்டியா தருவாங்க. அந்த விஷயத்துல பார்க்கும்போது செர்பியாவா இருக்கட்டும், யூரோப் கண்ட்ரியா இருக்கட்டும், ஹட்ஸ் ஆஃப். ரொம்ப நேரமா நடந்து வந்துட்டு இருக்கோம். பார்த்தா இங்க ஃபுல்லா எல்லாம் பில்டிங்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸா தான் இருக்குது. பரவாயில்ல, ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபாரின்ல இருக்க ஒரு ஃபீலே இல்லை. சும்மா ஏதோ இந்தியாவில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா +5 டிகிரியில் டெம்பரேச்சர் இருந்துச்சு. ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இங்கே மேக்ஸிமம் ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்குது எல்லா சைடுமே. பாருங்க, பெட் அண்ட் ஸ்லாட். நான் ஒரு டைம் நைட் ஒரு 10 மணி 11 மணி இருக்கும். அந்த டைம் வந்து பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணும்போது என்னோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிற கண்டிஷன் இருந்துச்சு. அப்போ ஒரு கடையில் போய் கேட்கும்போது இங்கே போங்க அப்படின்னாங்க. அதாவது எங்கன்னா அந்த பெட் அண்ட் ஸ்லாட்டுக்கு போங்க, அங்கே சார்ஜர் அவைலபிலிட்டி இருக்கும்னாங்க. சரி ஓகேன்ட்டு அங்கே உள்ளே போனேன். அங்கே சார்ஜ் போடுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. அதாவது என்கிட்ட சார்ஜரில் அவங்களே பின் எல்லாமே வச்சுருந்தாங்க. அலோவ் பண்ணாட்டி நான் ஒரு 20 நிமிஷம் அங்கேயே உட்காந்துட்டு சார்ஜ் போட்டேன். ஏன்னா மேப் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இங்கே மேப்பு நெட்டு இது இல்லைன்னா தைரியமாக எங்கேயுமே வெளியே போக முடியாது. ஒரு பஸ் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு ரூட் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. நான் இப்போ தான் வந்திருக்கேன்னா ரூட்டும் தெரியாது. அதனால ரூட்டு தெரிகிற வரைக்கும் நம்ம அந்த மேப்போட உதவி இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. ரொம்ப கஷ்டம். நெட்டும் எதுக்காக வேணும்னா நம்ம மேப் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நெட்டு வேணும். ஒரு சில டைம் நம்ம ஆஃப்லைனில் மேப் போட்டு நம்ம குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் நம்ம போயிடலாம். இருந்தாலும் நம்ம பஸ் சேஞ்ச் ஆகுறது, அதுக்கப்புறம் நம்மளோட லொக்கேஷன், அதாவது இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் சேஞ்ச் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து ஒரு 50 மீட்டர் 150 மீட்டர் போயிட்டு பஸ்ஸை அடுத்த இதை மாறி போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கண்டினியூவாக ஒரே ஸ்டாப்புக்கு நம்ம போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. வேறு இடம் போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக மேப்பு நெட்டு எல்லாமே தேவைப்படும். இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே ஹில்ஸில் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக வீடாக இருக்குது. நம்மளும் உள்ளது வந்துட்டுருக்கோம் தெரியாத ஒரு இடத்துக்குள்ளார. சரி, ஒரு காஃபி ஷாப்போ இல்லை டீ ஷாப்போ இருந்துச்சுன்னா குடிச்சிட்டு ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியதான். நண்பா, இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பில்டிங்கான இங்கே வீடு கட்டினாலும் அதோட மேல் கூரையை பாருங்க, இந்த மாதிரி ஓட்டால கவர் பண்ணுவாங்க. என்ன ரீசன்றது பாதி பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். பனிக்காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோஃபால்ஸ் கொட்டும். இங்கே நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசமும் ஸ்னோஃபால்ஸ் கொட்டும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து மேலேயே தங்கிடக்கூடாதுன்றதுக்காண்டி எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் இது மாதிரி வந்து ஓட்டால அந்த மேலே கவர் பண்ணிடுவாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் மேலே கொண்டு வருவாங்க வீடோட பில்டிங் எல்லாமே. நான் வேற அவசரப்பட்டு எந்தெந்த சந்துக்குள்ளேயே பூந்து வந்துட்டேன். ரிட்டர்ன் போகிறதுக்கு வழி தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பரவாயில்ல, மேப் இருக்குல்ல, அது வரைக்கும் பார்த்துக்கலாம். நண்பா, எந்த ஏரியாவில் இருக்குன்றதே தெரியல. நம்ம பெசாடுக்கு போய்கிட்டே இருக்கோம். நம்ம இறங்கின பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தேன். நிறைய வீடுங்க இருந்துச்சு. சரி, அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அவுட்ரு போகலான்னு பார்த்தா இங்கே ஒரு மெயின் ரோடு வந்துச்சு. இங்கே எங்கேயுமே டீ ஷாப் எதுவுமே கிடையாது நண்பா. சரி, நம்ம மேக்ஸ் இருக்குது, உள்ளே போயிட்டு ஏதாவது ஷாப் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்த பஸ்ல ஏறி நம்ம ரூம் போயிட வேண்டியதா. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன் நண்பா. இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு தெரியல. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஏரியால யாராவது நம்ம நண்பர், நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நண்பா. பாய், டேக் கேர், நன்றி.
நண்பா நம்ம இந்த மேக்ஸிக்குள்ளார வந்தோம் நண்பா. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸிலையும் பார்த்தீங்கன்னா 119 ரூபா வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 60 தினாருக்கே கிடைக்கிது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 251 ரூபா வரும். ஆனால் இங்கே 139 ரூபாய்க்கே கிடைக்கிது. 139 தினாரு. பீட்ரூட் பாருங்கள், வெறும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. வெறும் 59 RSD தான் வருது. பரவாயில்ல நம்ம தெரியாமல் இந்த மேக்ஸிக்குள்ளார வந்தோம். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டு கிடைக்குது. நண்பா என்னோட ஷாப்பிங் முடிஞ்சு ஐடியாவே இல்லாமல் வந்தேன். ரேட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டேன். அவ்வளோதான், பில் கவுண்டருக்கு வந்தாச்சு. பில் போட்டு கிளம்ப வேண்டியதான்.